இப்ப நம்ம ஜீவனை பற்றி பேசுறது நிறைய பேருக்கு எப்படி இருக்கு, அது பைத்தியக்காரத்தனமா இருக்குது பாருங்களேன். ஆனா வசனம்லாம் நிறைய எழுதி இருக்கு. நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையில என்ன கிடையாதான், மரணம். அது மாதிரி பாருங்க, நீதிமானுடைய பிரயாசம் எதை பிறப்பிக்குமா, ஜீவனை பிறப்பிக்கும். அது மாதிரி நம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும். அது மாதிரி பாருங்க, மரணத்துக்கு அதிகாரி யாரு, பிசாசு. இப்போ மரணத்துக்கு அதிபதி, நம்ம மரணத்துக்கு அதிகாரி பிசாசுன்னு சரி ஆண்டவரை கொஞ்சம் கூட்டி சொல்லும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, மரணத்துக்கு அதிபதி அப்போ ஏசு தான் மரணத்துக்கு யாரு. இப்படித்தான் நம்ம தவறாக என்ன பண்ணிடக்கூடாது. அவன் மரணத்துக்கு அதிகாரினா நம்முடைய இயேசு மரணத்துக்கு அதிபதி கிடையாது, அவர் ஜீவனுக்கு அதிபதி, அவர் ஜீவாதிபதி. இயேசு ஜீவனுக்கு அதிபதி. அப்ப நம்ம ஜீவனை தான் என்ன பண்ணணும், பேசிக்கிட்டே இருக்கணும்.